நான் இன்றைக்கி என்னோடய காரை வாட்டர் சர்வீஸுக்கு கொண்டு போயிருந்தேன். நிறைய இடங்கள்ல அண்டர் பாடி க்ளீன் பண்ணுறதுக்கு அண்டர் கேரேஜ் ப்ரெஷர் வாஷர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ப்ராப்பரா அந்த மண், சகதி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறது கிடையாது. நிறைய இடங்கள்ல அப்படி மண் ஒட்டி தான் இருக்கும். இன்றைக்கி வெளியில் பாடியை நீட்டாக க்ளீன் பண்ணி இன்டீரியரையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அது ஒரு கம்ப்ளீட் கார் வாஷ்ன்னு நினைக்கிறாங்க. அண்டர் பாடியை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணுன்னா நீங்கள் வண்டியை லிஃப்ட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே நம்ம காரை 5 to 7 வருஷத்தில் விற்றுட்டு ஒரு புது கார் வாங்குகிற பிளானில் தான் இருப்போம். ஸோ அந்த டைம் நம்ம காரை விற்கும் போது நமக்கு ப்ராப்பராக நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட்டு கிடைக்கணும்னா நம்ம வண்டியை நல்லா கேர் பண்ணி வச்சுருக்கணும். அண்டர் பாடிலாம் நீட்டாக இருக்கும்போது தான் இந்த டிங்கரிங் ப்ராப்ளம், துருப்பிடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வண்டியை விடும்போது கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் சரி, சிரமம் பார்க்காம பைக்கில் லிஃப்ட் பண்ணி வாஷ் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போங்க. ஏன்னா நானே 6-7 மாதம் நியர்பை ஒரு இடத்துல லிஃப்ட் பண்ணாமல் பண்ணி எவ்வளவு டஸ்ட்டு ஒவ்வொரு வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இருக்கிறது வெஹிக்கிள் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணுற டைமில் இருந்த நிலமை தான் இது, பார்த்துக்கோங்க. ஸோ லிஃப்ட் பண்ணி நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. நான் திரும்ப சொன்னேன், அவங்க கொஞ்சம் இதில் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து ஒரு மாதிரி போட்டு தேய்ச்சி கொடுத்துட்டாங்க. பட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இப்படி லாங் டைமுக்கு இருக்கும்போது ஈஸியாக துரு பிடிச்சிரும்.